அதற்கு முன்னோடியாகவே அருமையான பாஸ்டரங்களும் பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களும் சொல்லிவிட்டார்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அது அந்த சத்தம் துணிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். எரேமியா 8வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 8:7. ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்ல. நேற்று இரவுல தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை நினைவிலே கொண்டு வந்தார். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். எப்போ வெளியே வரணும், எப்போ அடையணும், எப்போ அமர்ந்திருக்கணும், எப்போ பறக்கணும். இந்த பறவைகளை பாருங்கள். மனுஷனுடைய பார்வைக்கு அற்பமாய் காணப்படுகிற பறவைகளை பாருங்கள். கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், அவைகளுக்கு தெரியுது, அவைகள் தங்கள் காலத்தை அறிகிறது. ஆனால் என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள். இது கர்த்தருக்கு மிகுந்த வேதனையான காரியம். ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவன் மட்டும் மனிதனை படைக்க சித்தம் வைக்கவில்லை என்றால் இந்த பறவைகளை எல்லாம் கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கவே மாட்டார். இந்த பறவைகள் மிருகங்கள் எல்லாம் கர்த்தர் உண்டு பண்ணுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் மனிதனை படைக்க சித்தம் வைத்ததுனால. நோவாவின் நாட்களிலே பாவம் செய்த போது, ஜனங்கள் தேவனுக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்கின போது கர்த்தர் எல்லாவற்றையும் அழிக்க தீர்மானிக்கிறார். எல்லாம் அழிந்தது. ஆனால் அது நடுவில் நோவாவுக்கும் அவர் குடும்பத்துக்கும் கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்ததுனால அந்த நோவா காக்கப்பட்டது நிமித்தம் கொஞ்சம் பறவைகளும் மிருகங்களும் என்ன செய்யப்பட்டது என்றால் காக்கப்பட்டது. மிருகங்களுக்காக தேவன் மனிதனை படைக்கவில்லை, மனிதனுக்காக. இந்த பூமியில படைக்கப்பட்ட அனைத்துமே மனிதனுக்காக. முதல் நாளிலே அதை நாம் கேட்டோம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க விரும்பி தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார். அந்த மனிதனுக்கு வேண்டிய அனைத்தையும் இந்த பூமியிலே உண்டு பண்ணினார். சகலத்தையும் ஆளும்படியான அதிகாரத்தை கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்தார். இப்பொழுது கர்த்தருடைய வேதனை என்ன தெரியுமா? மனுஷனுக்காக நான் படைத்தவைகள் தங்கள் காலத்தை வேளையை அறிந்து செயல்படுகிறது. இன்னும் ஏசாயா 43:20 கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஆறுகளை, ஆமென், தண்ணீர்களை எல்லாம் உண்டு பண்ணது ஜனங்களுடைய தாகம் தீர்ப்பதற்காக. ஜனங்களுடைய தாகம் தீர்ப்பதற்காக ஆண்டவர் இப்படி இவைகளை உண்டு பண்ணி இருக்கும் போது மிருகங்கள் வந்து அதனுடைய தாகத்தை தீர்த்து விட்டு அந்த மிருகங்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறதா. ஆமென். அந்த மிருகங்கள் முகத்தை திருப்பி வச்சுட்டு போகல. ஆனாலும் எங்களுக்குன்னு கர்த்தர் உண்டு பண்ணல, மனுஷனுக்கு தானே கர்த்தர் உண்டு பண்ணினார். அப்படி போகல, யாருக்கோ உண்டு பண்ணின தண்ணீர்ல ஆறுகள்னால தங்கள் தாகத்தை தீர்த்து விட்டு அந்த ஐந்தறிவுன்னு சொல்லுகிறோமே, மனுஷனுக்கு இருக்கிற அறிவு மிருகங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றோமே, அவைகள் கர்த்தரை கனம் பண்ணுகிறதா. ஆனால் என் ஜனமோ, ஆனாலும் யாக்கோவே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். ஏசாயா 1வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை கேட்டோமே. அதுல 3வது வசனத்திலே கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மாடு தன் எஜமானையும்
கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். மாடுக்கு தெரியுது, கழுதைக்கு தெரிகிறது. தீர்க்கதரிசி தூரமாய் பார்த்து இந்த சத்தியத்தை சொல்லுகிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறக்கும் நேரம் வந்தபோது, ஆமென், மரியாளும் யோசேப்பும் பெத்லகேமிலே ஒவ்வொரு வீடு வீடா ஏறி இறங்குறாங்க. யாருக்கும் தெரியல பிறக்க போகிறது யார் என்று. சத்திரத்தில் இடமில்லை, ஆனால் எங்க இடம் இருந்தது தெரியுமா? முன்னணையில இடம் இருக்கிறது. மாடுக்கு தெரியுது, மாடுக்கு தெரியுது, மனுஷனுக்கு தெரியல. மிருகங்களுக்கு இருக்கிற அறிவு மனிதர்களுக்கு இல்லாத பரிதாப நிலை. ஆமே, ஒரு காலம் ஒருவரும் ஏறியிராத ஒரு கழுதை இயேசுவினிடத்தில் கொண்டு வரப்படுகிறது. ஒருவரும் ஏறியிராத கழுதை மேல ஏறுறது என்பது சாதாரண காரியம் கிடையாது. ஆமே, அது கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும், அது தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். ஏறி பழக்கப்பட்டதின் மேல ஏறினாதான் பிரச்சனை இல்லாம ஓட முடியும். இந்த குதிரையெல்லாம் வச்சிருப்பாங்க பாருங்க, குதிரை கழுதை எல்லாம் அந்த டூரிஸ்ட் ஏரியால வச்சிருப்பாங்க. ஆமே, அது சவாரிக்கு அதெல்லாம் ஏறி பழக்கப்பட்டது, அவ்வளவு ட்ரெயின் பண்ணி இருப்பாங்க. ட்ரெயின் பண்ணாம சும்மா நிக்கிற ஒரு கழுதை மேல நீங்க ஏறி பாருங்க, எப்ப கீழே விழுவீங்கன்னே தெரியாது. ஆனால் இயேசுவை ஏற்ற வேண்டும் என்றதும் அந்த கழுதை இடம் கொடுக்கிறது, அந்த கழுதை பணிந்து செல்லுகிறது. மாடுக்கு தெரியுது, கழுதைக்கு தெரியுது, மனுஷனுக்கு தெரியல. மற்ற ஜீவன்கள் அறிந்து செயல்படுவது போல அவருடையவர்கள் அறியவில்லையே என்பது வேதனை. காலம் அறிந்து செயல்படுங்கள். மற்ற ஜீவன், நீ எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள் என்கிறார். எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள். அது நன்மையை சேகரிக்கும், அதற்கான ஆகாரத்தை சேமிக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் குறித்திருக்க, அந்த காலத்தை அது அறிந்து, அது அசதியா இருக்கவில்லை, அது காலத்தை அறிந்து செயல்படுகிறது. நம்ம எல்லாம் எறும்பை பார்த்தாலே கொல்லுறோம். ஆண்டவர் சொல்றார், எறும்பு இடத்தில் போய் கற்றுக்கொள், நீ பாரு. ஆமென். 2020 ஆண்டு மார்ச் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் கதவை அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. கோவிட், கொரோனா. அதற்கு முன்னாடி வரை இதே மாதிரி ஓபன் குருசைட் நிறைய நடந்தது. அதன் பிறகு பாருங்க, சர்ச்சு கூட நடத்த முடியாத சூழ்நிலை வந்தது. எல்லாரும் ஏங்கணும், எல்லாரும் கண்ணீர் விட்டோம். கர்த்தர் கிருபையாய் மீண்டும் அந்த கிருபையின் வாசலை அடைக்காமல் இப்படி ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறது. எதற்கு தெரியுமா? அசதியாய் இருப்பதற்கல்ல, காலத்தை அறிந்து செயல்படுவதற்கு. ஆமென், ஆமென். இது அனுக்கிரக காலம், இது இரட்சணிய நாள். எனவேதான் கொலோசியர் 4வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:16 சொல்லப்பட்டிருக்கிறது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ராத்திரி வேளையிலே சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற ஆண்டவர் மிகவும் நேசிக்கிற அன்பு உள்ளமே, காலத்தை நீ பிரயோஜனப்படுத்துகிறாயா? காலத்தை அறிந்துதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறாயா? அல்லது அசதியாய் நாளை பார்த்துக் கொள்ளலாம், நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி உனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை நீ வீணடித்துக் கொண்டிருக்கிறாயா? இந்த இரவிலே சத்தத்தை கேளு, காலத்தை அறிந்து செயல்படுங்கள். அதே எரேமியா 8வது அதிகாரம் கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அதனுடைய 20வது வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 8:20. அறுப்பு காலம் சென்றது, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. 22வது வசனம், கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என்னை என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தம், பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தம் அடையாமற் போனார். ஆண்டவர் கேட்கிறார், சபை இல்லையா? சுவிசேஷம் இல்லையா? ஆராதனை இல்லையா? வசனம் இல்லையா? எல்லாமே இருக்குதே, எல்லாமே இருக்குதே. பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி
சொஸ்தமடையாமல் போனாள். ஆமென். தேவ பிள்ளைகளே, நம்முடைய அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் தேவனை விட்டு விலகினதே. நம்ம காலில் ஒரு முள்ளு குத்திட்டுன்னு வைங்களேன், அந்த முள்ளை நம்ம எடுக்கும்போது ஒரு சின்ன பீஸ் உள்ள மாட்டிட்டு, நம்மளை பொறுத்த வரைக்கும் முள்ளை எடுத்துட்டோம் நினைக்கிறோம், கால் வீங்க ஆரம்பிக்குது. நேராக போய் ஒரு மருந்து வாங்கி அது மேலே அப்ளை பண்ணுறோம். அந்த மருந்துடைய எஃபெக்டில் வீக்கம் குறையுது. மருந்துடைய எஃபெக்ட் போனதுக்கு அப்புறம் திரும்பவும் வீங்க ஆரம்பிக்குது. திருப்பியும் மருந்து வாங்கி போடுறோம், வீக்கம் குறையுது, திரும்பிய வீங்க ஆரம்பிக்குது. இந்த வீக்கம் கம்ப்ளீட்டா போகணும் அப்படின்னா என்ன செய்யப்படும் தெரியுமா? உள்ள இருக்கிற முள்ளை வெளியே எடுக்கணும். இன்னைக்கு நம்மில் அநேகர் கிறிஸ்துவண்டை வர்றது எதற்கு தெரியுமா? இந்த மேற்பூச்சுக்காக. ஏசாயா 1வது அதிகாரம் 6-7 வசனங்களை சொன்னார்கள் அல்லவா? அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? சீழ் பிதுக்கப்பட வேண்டும், எண்ணெயினால் ஆற்றப்பட வேண்டும். இதுதான் கிருபையும் சத்தியமும். இந்த 3 நாட்கள் கூடுகை எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? சுகம் இல்லாதவர்களுக்கு சுகம் உண்டாகணும், விடுதலை இல்லாதவர்களுக்கு விடுதலை உண்டாகணும், கட்டுண்டவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், சிறையிருப்பில் இருக்கிறவர்கள் வெளியே வர வேண்டும். இதற்கு நடக்க வேண்டிய காரியம் என்ன? சீழ் பிதுக்கப்பட வேண்டும், எண்ணெயினால் ஆற்றப்பட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய வசனம். கர்த்தர் சொல்லுகிறார், கோடை காலம், அறுப்பு காலம் முடிந்தது. வருஷ கடைசியானா டிசம்பர் முடியட்டும்னு ஒரு கூட்டம், டிசம்பர் வந்துட்டா ஜனவரி வரட்டும், புது வருஷத்துல நான் தீர்மானம், நியூ இயருக்கு தீர்மானம் எடுப்பாங்க பாருங்க பாப்பா. இந்த 1ஆம் தேதி ஆகும்போது தீர்மானம் எடுப்பாங்க. தீர்மானம் எடுத்து இப்படிதான் ஒரு பாஸ்டர் ஒரு வாலிபன்ட்ட கேட்டார், இந்த நியூ இயருக்கு தீர்மானம் எடுத்தியா? ஆமா பாஸ்டர், நான் தீர்மானம் எடுத்தேன். என்ன தீர்மானம் எடுத்த? இனிமேல் தீர்மானமே எடுக்க கூடாதுங்கிற தீர்மானத்தை நானும் தீர்மானம் எடுத்து பார்க்கிறேன். கோடை காலம் சென்றது. சிலருக்கு பாருங்க, உங்க பர்த்டே வரும்போது ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. சிலருக்கு இந்த குட் ஃப்ரைடே வரும்போது அப்படி ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. ஈஸ்டர் வரும்போது வேற தீர்மானம். ஆண்டவர் சொல்ற, சரி இன்னைக்கு மனம் திரும்புவான்னு பார்த்தாச்சு. ஆமே, 2022 நடந்த சுவிசேஷ கூட்டத்தில் சரி இதுல மனம் திரும்பிடுவான், அந்த காலமும் சென்றது. 2023 இதுல மனம் திரும்பிடுவான், அந்த காலமும் சென்றது. 24 அதுவும் போச்சு. இப்போ 25. பிரியமானவர்களே, ஒன்றை நாம் உணர வேண்டும். 2024 கண்ட அநேகர் இந்த 2025 காணவில்லை. போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். என்றாலும் நமக்கிந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போம். எதற்காக? நாம் எப்பொழுதோ வெட்டி போடப்பட வேண்டியவர்கள், எப்பொழுதோ தள்ளப்பட வேண்டியவர்கள், எப்பொழுதோ இந்த தீபம் அணைக்கப்பட வேண்டியது. ஆமாம், எத்தனை மரண வாசலில் இருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? இந்த மாலை வேளையில் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான்: உங்களை பரலோகம் இழக்க விரும்பவில்லை. இது ஆண்டவருடைய வலி, இது ஆண்டவருடைய வேதனை. மாலை நேரமானால் வானத்தை அண்ணாந்து பார்த்தால் தெரியும், அவைகள் தங்கள் கூடுகளுக்கு திரும்புகிறதை பார்க்க முடியும். காலை நேரமானால் அவைகள் தங்கள் கூட்டை விட்டு புறப்படுவதை பார்க்க முடியும். காலத்தை அறிந்து ஆத்துமா இல்லாத பறவைகள், ஆத்மா இல்லாத மனுஷனுக்கு தானே கர்த்தர் ஆத்மாவை கொடுத்தார். மிருக ஜீவன்கள் பறவைகளுக்கெல்லாம் ஆவி பிரிந்ததோடு முடிந்து விட்டது. அவைகளுக்கு ஆத்மா கிடையாது. அவைகள் எல்லாம் உண்டாவதாக என்று சொல்லி உண்டாக்கப்பட்டது. மனுஷனை அப்படி தேவன் படைக்கவில்லை. மனிதனுடைய நாசியிலே தம்முடைய சுவாசத்தை, அவருடைய சுவாசம் நமக்குள்ளே, அதுதான் மனிதன் ஜீவ ஆத்மாவானார். ஆனா ஆண்டவர் சொல்ற, அங்க பாரு, அதை பாரு. அதுவும் மாலை நேரத்தில் அநேக பறவைகளை பாருங்கள், கூட்டம் கூட்டமாய் போகும். கூகுள் மேப் போட்டா போகுது இல்ல, நம்ம கூகுள் மேப் போட்டே தப்பி போறோம். எப்படிங்க? அதுக்கு காலம் தெரியுது. இது காலம், இது காலம்.
ஹோலி ஸ்பிரிட். நம்ம காலத்தை தள்ளி 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 காலத்தை மாற்றி, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினாலே அல்லது ஒரு விசுவாசிக்க மகன், நான் ஒரு பாஸ்டருடைய பையன், ஒரு பாஸ்டருடைய பையனானதுனால ஆண்டவர் வந்தா நான் போயிருவேன்னு கிடையாது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே பரலோகத்தில் இடம். இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஜெயிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் பரலோகத்தில் இடம். ஆண்டவருடைய வலி. கிளையாத்தில் பிசின் தைலம் இல்லையோ? ஆமென். எத்தனை வார்த்தைகளை கேட்கிறோம், எத்தனை சுவிசேஷங்களை கேட்கிறோம், எத்தனை இருதயத்தை குத்துகிற வார்த்தைகளை. இருதயம் குத்தப்படும் போதுதான் உள்ள இருக்கிற சீலெல்லாம் வெளியே வரும். இந்த வசனத்துடைய விசேஷமே என்ன தெரியுமாங்க? உள்ள இருக்கிற சீலை வெளியே கொண்டு வந்து அதுக்கப்புறம் என்ன போடுறது. ஆமே. இந்த ரெண்டு வேலையும் பிரிச்சிடக்கூடாது. ஆமே. சிலர் பாருங்க, மேல எண்ணெய் மட்டும் போட்டு விட்டுட்டே இருப்பாங்க. உனக்கு ஒண்ணு இல்லை, உனக்கு ஒன்றும் வராது, உனக்கு நீ வாளாகாமல் தலையாவாய், ஆவாய் ஆவாய், எண்ணெய் மட்டும். ஆமே. அது ஆரம்பம் நல்லா இருக்கும். ஆனா உள்ள முள்ள வச்சுட்டு மேல மட்டும் எண்ணெய் போட்டுட்டு இருந்தா அதுக்கப்புறம் அந்த எண்ணெய்க்கு எஃபெக்ட் இல்லாம போயிடும். இன்னொரு கூட்டம் பாருங்க, அடி அடின்னு போட்டு அடிச்சு, நீ அவ்வளவுதான், நீ செத்த, நீ இருக்க மாட்ட, முடிஞ்சது. பைபிள் அப்படி கிடையாது. கிருபையும் சத்தியமும். ஆமென். பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ இயேசுவுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட போது இயேசு சொன்னார், நானும் உன்னை குற்றவாளியாய் தீர்க்கவில்லை. அப்படி சொன்னது அவளுக்கு சந்தோஷம் உண்டானது. திரும்பி போகும்போது, வெயிட், இனி பாவம் செய்யாது. இதுதான் காஸ்பல். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. பழையன ஒளிந்தன. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம் வைங்களேன், நம்முடைய அறியாமை உள்ள காலங்களை கர்த்தர் எப்படி இருப்பார் தெரியுமா? காணாதவர் போல இருப்பார். அறியாமை உள்ள காலங்களை கர்த்தர் காணாதவர் போல இருக்கிறார்கள், அப்படியே இருந்துட்டு போயிருவோம். நோ, அவருக்குள் வந்தவர்களுடைய அறியாமை உள்ள காலம் இருக்குல்ல, அதை கர்த்தர் காணாதவர் போல. அதான் வந்துட்டான்ல, அதான் உள்ள வந்துட்டான்ல. அந்த இளையகுமாரன் திரும்பி வந்ததும் அவனுடைய பழைய வாழ்க்கையை தகப்பன் கண்டுக்காம விட்டார். பாத்தீங்களா? அதுதான் பைபிள் சொல்லுகிறது, எவனுடைய அக்கிரமங்கள் எண்ணப்படாதிருக்கிறதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்படுகிறதோ அவன் பாக்கியவான். இதற்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், மனம் திரும்பு. உண்மையான மனம் திரும்புதல் என்றால் என்ன தெரியுமா? வீழ்ச்சியிலிருந்து எழுந்து தகப்பனிடத்தில் வருவது. அந்த இளைய குமாரன் புத்தி தெளிந்து, அவனுக்கு புத்தி தெளிந்தது. அவன் எந்த இடத்தில் இருந்தானோ அந்த இடத்திலிருந்து எழும்புகிறான். மனம் திரும்ப நாம எடுத்து வைக்கிற முதல் ஸ்டெப்பே அதுதான். இனி எனக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுகிறான் என்று ஓசியா 14 கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி ஒரு நிலைக்கு நாம் வரும்போது கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தம் தான், இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். வீழ்ச்சியிலிருந்து எழும்புவது, கர்த்தரை விட்டு விலக பண்ணுகிற எல்லா காரியங்களையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்புவது. அந்த இளையகுமாரன் அதை தான் செய்தான். ஆண்டவரிடத்தில் திரும்பணும். யூதாஸ் என்ற ஒரு சீஷன் இருந்தான். ஆண்டவர் அவனை தெரிந்தெடுக்கும் போதே அவன் யார் என்று தெரியும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் யார் என்று அறிந்துதான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். யாக்கோபை குறித்து சொல்லுகிறார், நீ பிறக்கும் போதே நீ துரோகம் பண்ணுவா என்று எனக்கு தெரியும். நான் யாருன்னு தெரிஞ்சோ என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார்னா இதுக்கு நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், அவருடைய அன்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த, தூக்கி எறியப்பட்ட, தூக்கி ஓ வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருக்கு எல்லாமே தெரியும். தெரியும், என்னுடைய அந்தரங்கம் அவருக்கு தெரியும். நான் மீறினதும் அவருக்கு தெரியும். என் ட்ராக் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுன்னு அவருக்கு தெரியும். ஆமென். பாத்தீங்களா? காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கல, உண்மைதான். ஆனா காயின் அவர் எவ்வளவு நேசித்தார் தெரியுமா? ஒருத்தங்களை நம்ம ரொம்ப நேசிக்கிறது அடையாளம் என்ன தெரியுமா? அவங்கள நம்ம ரொம்ப கவனிப்போம். ஒருத்தங்களை நமக்கு ரொம்ப பிடிக்கலன்னு வைங்களேன், அவங்கள கண்டுக்கவே மாட்டோம். பொதுவாகவே இந்த கிளாஸ் ரூம்ல எல்லாம் லாஸ்ட் பெஞ்சை கண்டுக்கவே மாட்டாங்க, பார்த்துருக்கிறீங்களா?
ஆமாம், நீ வந்தா என்ன வராட்டா என்ன, உனக்கு நான் வேணா 1 மந்த்துக்கு ஃபுல் அட்டண்டன்ஸ் போட்டு தரேன், நீ வராட்டேலும் பரவாயில்ல. ஆனால் இங்கே பாருங்க, காயினுடைய அந்த முக நாடி சேஞ்ச் ஆனதும், காயினே ஏன்பா ஃபேஸ் மாறுதுன்னு கேட்கிறார். ஆமே, ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? செம்மையானவனை தான் அங்கே அவர் நோக்கி இருக்கிறார். இந்த காயின் செம்மையானவனா இல்லை, அப்ப ஏன் பார்க்கிறார்? இதுதான் அன்பு. கர்த்தருடைய கண்கள் எல்லாரையும் பார்க்கிறது, அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. செம்மையானவனை தான் பார்த்துட்டே இருப்பார். நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள தான் பார்த்துட்டே இருப்போம். நமக்கு பிடிக்காதவங்கள பார்ப்போம், ஆனா பிடிச்சவங்கள பார்த்துட்டே இருப்போம். காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. அது எப்படி அங்கீகரிக்க முடியும்? என் ஆண்டவர் எவ்வளவுக்கு எவ்வளவு அன்புள்ளவரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் நீதி உள்ள தேவன், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒரு சத்தியத்தை அறிந்து கொள், இயேசுவை போல பரிசுத்தம் உள்ள தேவன் வேறு ஒருவரும் கிடையாது. அவர் அநீதியை அங்கீகரிக்க மாட்டார். எனவே தான் அநீதி எல்லாம் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி இல்லாத எல்லாமே பாவம். கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கை அங்கீகரிக்கும் போது காயினுடைய ஃபேஸ் அப்படி சேஞ்ச் ஆகுது. ஆண்டவர் பார்த்து, காயினே ஏன்பா ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. இதை நான் மெடிடேட் பண்ணும்போது, ஆண்டவர் உங்க அன்பு எவ்வளவு பெருசு. இப்ப ஆண்டவர் காயின்ட்ட ஆபேல்கிட்ட பேசினாரா, காயின்ட்ட பேசினாரா? காயின்ட்ட. ஆண்டவர் என்ன நேசிப்பதின் அடையாளத்தில் ஒன்று என்ன தெரியுமாங்க? எனக்கு தேவன் நன்மை செய்கிறதல்ல, என்னோடு கர்த்தர் பேசுகிறது. எங்க அப்பா இப்போ உலகத்தில் இல்லை, மகிமையில் இருக்கிறாங்க. எங்க அப்பா எங்களுக்கு எங்களை அடிக்க மாட்டாங்க. ஆனா எங்களுக்கு தரக்கூடிய பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? பேச மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது பண்ணா அவ்வளவுதான். அப்பா எப்படி இருக்கீங்க? அவ்வளவுதான். பேசாம இருப்பாங்க பாருங்க. போய் கேட்கலான்னு தோணும். அப்பா நானே கடையில் போய் கம்பு வாங்கி கொடுத்து அடிங்கப்பான்னு சொல்லலான்னு தோணும். இதுக்கு 2 அடி கூட அடிச்சிடலாம். ஒருத்தவங்களை நமக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம எப்படிங்க பேசுவோம்? இங்க பாருங்க, ஆலயத்தில் 2 பேர் ஆராதிக்க வராங்க. ஆபேலை அவன் காணிக்கை அங்கீகரிக்கிறார், அவன்கிட்ட தான் நாங்க பேசணும். ஆனா காயின்ட்ட பேசுறாருன்னா இதுதாங்க தேவ கிருபை. இந்த மாலை வேளையில என்ன ஆண்டவருக்கு பிடிக்குமா? நான் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கிறேன், நான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், எத்தனை தருணங்களை நான் வீணாக்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த வாசல் இன்னும் அடைப்படவில்லை. கர்த்தர் உனக்கு ஒரு தருணத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிவிக்கவே இந்த கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பேச, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? ஆனால் அந்த காலத்தை அவன் விட்டு விட்டான். அவன் மட்டும் மாறி இருந்தா, காயினே உன் சரித்திரம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? விசுவாச வீரர்கள் பெயர் எழுதும் போது ஆபேல் இருக்கிறார், காயின் இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை. இந்த நெடிய விழாகும் பகுதியில் உள்ள சகோதரர்களுக்குள்ளே இப்படி ஒரு ஏவுதலை கர்த்தர் ஏன் கொடுக்கணும்? எல்லாருமே அவங்கவுங்க சர்ச்சில் கமிட் ஆனவங்க. பாஸ்டர் நிர்மல்லாம் அவங்களுக்குன்னு சர்ச் இருக்கு, ஊழியம் இருக்கு. அதே போல எல்லாருமே ஒவ்வொரு சபையில் உள்ளவங்க தானே. எவ்வளோ எதிர்ப்புகள் இருக்கும், எவ்வளோ போராட்டங்கள் இருக்கும். எத்தனை பேர் டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் சிரிச்சிட்டு போயிருப்பாங்க. முதல் நாள் மழை பெய்யும் போது எத்தனை பேருக்கு குளிர்ந்திருக்கும். அல்லேலூயா. ஆனா இவங்க செய்த இந்த செயல் அவருடைய ஆத்மா குளிர்ந்தது. ஆமா, எதுக்குங்க? ஆமா, நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஆமென். இந்த சத்தம் இன்னைக்கு யார் காதுலையாவது விழுதா? நீ அறிந்து கொள், இது உனக்கான செய்தி, இது உனக்கான தருணம், இது உனக்கான காலம். பாரு, காகத்தை பாரு, நாரையை பாரு, புறாவை பாரு, அது தன் காலத்தை அறிந்து செயல்படுகிறது. ஆனா என் ஜனமோ 3.5 வருஷம் கூட இருக்கிறான் யூதாஸ். தெரிந்தெடுக்கும் போதே
கர்த்தர் அறிந்துதான் தெரிந்தெடுத்து இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோவான் 2வது அதிகாரம் கடைசி வசனங்களில் எடுக்க வேண்டாம், மனுஷனுக்கு உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் அவர் அநேகரை நம்பி இணங்கவில்லையா. உள்ளம் எப்படிப்பட்டது என்று அவருக்கு தெரியும். அதை அறிந்து நிறைய நம்பி இணங்கவில்லை. ஆனா யூதாசே உன்கிட்ட இணங்கினார் பாத்தியா, நீ யாருன்னு அவருக்கு தெரியும். லூக்கா எழுதும் போதே சீஷர்கள் பெயரை லூக்கா 6வது அதிகாரத்தில் எழுதும் போதே யூதாசை துரோகி என்று தான் எழுதி வைக்கிறார். ரொம்ப டீட்டெயிலா எல்லாம் கேட்டு எழுதப்பட்ட சுவிசேஷம் தான் லூக்கா சுவிசேஷம். அப்போ யூதாசுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவன் எப்படிப்பட்டவன் எல்லாம் பார்த்து, அவன் துரோகி, அவன் சுபாவமே அதான், துரோகி ஆகிய யூதாஸ். தெரியாத ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் பேசும்போதே உங்களில் ஒருவன் சாத்தானா இருக்கிறான், வான் பண்ணிட்டே இருக்கிறார், வான் பண்ணிட்டே இருக்கிறான். பல நேரத்தில் இந்த கடினமான உபதேசம் எல்லாம் இன்னைக்கு அநேகருக்கு பிடிக்கிறது இல்லை. ஆனா அதுல தான் நமக்கான மீட்பு இருக்கிறது என்பதை தேவ பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதுல தான் மீட்பு இருக்கிறது, அதுல தான் விடுதலை இருக்கிறது. காயினுக்கு பிடிக்கல, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, அப்பவும் பிடிக்கல. ஆனா எப்போ துடிச்சான் தெரியுமா, அவன் மேல சாபம் விழுந்துச்சு பாருங்க. ஐயோ இது என்னால தாங்க முடியலன்னு கதறினான். ஆமென். கர்த்தர் வான் பண்றார், வான் பண்றார். அவன் இயேசுவோடு இருப்பதை விட்டு 30 வெள்ளி காசுக்காக அந்நியரோடு ஐக்கியம் வைக்கிறான். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியம் ஏது? தேவ ஜனத்துக்கும் பேலியாளி மக்களுக்கும் ஐக்கியம் ஏது? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் இந்த சத்தியத்தின் பக்கம் எவன் விரும்பி திரும்பி நிற்கிறானோ அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும். அவன் நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்டவனாய் காணப்படுவான். ஆனால் ஒளியாகிய கிறிஸ்துவினிடத்தில் வந்தவன் இப்பொழுது பொல்லாங்கு செய்கிற எண்ணம் அவனுக்குள் இருக்கிறதுனால அவர் அறியாமல் இருளோடு ஐக்கியம் வைக்கிறான். ஆமென். இருளோடு சம்பந்தம் கலக்கிறான், இருளோடு ஒப்பந்தம் பண்ணுகிறான். தேவ பிள்ளையே, ஒருபோதும் இருளோடு ஒப்பந்தம் பண்ணாதே, பாவத்தோடு ஒப்பந்தம் பண்ணாதே. அந்த உன் ஆத்துமாவை அழிவுக்கு நேராய் கொண்டு போய்விடும். 30 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசை வாங்கி இடுப்புல கட்டி வச்சுட்டு இப்பொழுது பந்தியில வந்து உட்கார்ந்து இருக்கிறான். இயேசு கிறிஸ்து ஒரு டவலை இடுப்புல கட்டி ஒவ்வொருத்தர் காலையா கழுவும் போது, ஆமே, காலை அப்படி பந்தினா ஒரு சின்ன பெட்டு போல சுத்தி போட்டிருப்பாங்க, அதுல உட்காந்து காலை அப்படி சரிச்சு வச்சிருப்பாங்க. காலை கழுவும் போது, காலை அங்கங்கே எடுக்கும் போது நம்மால் இடுப்புல சில்லற சத்தம் கேட்குது. ஆமே. இயேசு கேட்டாரா இது என்னன்னு? இல்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அடுத்த நாள் யூதாஸ் ஒரு செயலை பண்றான். என்ன செயல் தெரியுமா? அந்த 30 வெள்ளி காசையும் எங்க தூக்கி எறிகிறான் தெரியுமா? தேவாலயத்தில் தூக்கி எறிகிறான். ஆனால் என்ன ஒரு பரிதாபம் தெரியுமா? இப்பொழுது தேவாலயத்தில் யார் இல்ல? இயேசு இல்ல, இயேசு இல்ல. இதே செயலை யூதாஸ் முந்தின இரவு ஆண்டவர் காலை கழுவினார் பாருங்க, அந்த இரவு மட்டும் அந்த 30 வெள்ளி காசை, அப்பா நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்ப்பா அப்படி சொல்லி தூக்கி எறிந்திருப்பான் என்றால் யூதாசுடைய சரித்திரம் வேற. காரணம், கர்த்தர் இந்த பூமியில் வந்ததே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும், ஒருவரும் கெட்டு போவனுக்கு சித்தமில்லை. ஆனா என்ன பிரச்சனைன்னா, கிருபையின் காலத்துல செய்ய வேண்டிய செயலை கிருபையின் காலம் முடிந்த பிறகு அவன் செய்தான். எனக்கு என்னன்னா, அந்த 30 வெள்ளி காசுல ஒரு சிங்கிள் டீ கூட வாங்கி குடிக்கல. டீ குடிச்சிருந்தா கூட கொஞ்சம் காசு குறைஞ்சிருக்கும். இயேசுவை விட்டு மற்ற ஆதாயத்தை, மற்ற காரியங்களுக்காக நீ ஓடுறியே, அதனால உனக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது என்பதை இந்த ராத்திரி வேளையில கேள்.
இயேசு ஒவ்வொருவருடைய காலை கழுவும் போது அந்த இடத்துல ஏங்க ஆண்டவர் மன்னிச்சிருக்க மாட்டாரா? எப்படிங்க மன்னிக்காம இருப்பார்? ஆமென். அவ்வளவு கொடூரமாய் வாழ்ந்த இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவங்க எல்லாருமே மரணத்துக்கு ஏதுவான குற்றங்களை செய்தவர்கள். அப்படிப்பட்டவர்களில் ஒருவனே 6 மணி நேரம் இயேசுவோடு தொங்கினான். only 6 hours இயேசு கூட ஸ்பெண்ட் பண்ண ஒருத்தனையே பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறாருன்னா 3.5 years 3.5 வருஷம் இயேசுவோடு இருக்கிறான். விட்டு விடுவாரா? விட மாட்டாரே. நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். அந்த இளையகுமாரன் திரும்பி வந்தான்ல, அவன் கொஞ்சம் அதை யோசித்து பாருங்க. ஒருவேளை அந்த வீட்டில் இருக்கிற தகப்பன் இல்லைன்னு வைங்களா, அல்லது மரித்து விட்டார்னு வைங்கள, அந்த வீட்டில் இருக்கிற யாராவது அவனை சேர்த்துப்பாங்களா? அந்த வீட்டில் இருக்கிற அண்ணன் சேர்த்துப்பானா? அண்ணன் வந்ததுனால வீட்டுக்கே வராம வெளியே இருக்கிறான். ஹல்லேலூயா. இயேசு மட்டும் இல்லைன்னா இந்த வாசல் அடைக்கப்பட்டுட்டுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நம்ம என்ன தீர்மானம் எடுத்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாளைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கட்டிடங்கள் இருக்கும், அநேக இடத்துல கூட்டங்களும் நடக்கும். ஆனா யார் இருக்க மாட்டா தெரியுமா? இயேசு இருக்க மாட்டார். அன்னைக்கு வந்துட்டு ஆண்டவரே இதை நான் விடுறேன், நோ யூஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரமே அந்த நாள் நல்ல நாள் பாக்கியம். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அந்த சகோதரர் ஒரு காலத்தில் நன்றாய் ஊழியம் செய்தவர், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவர். அதன் பிறகு அவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானார். குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி மிகவும் துன்மார்க்கமாய், ஆனாலும் ஆமே யாருக்கும் தெரியாத இடத்துல ஊழியமும் போய் செய்வார். ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை சும்மா வீணிலே வழங்கி கொண்டிருப்பார். அவருக்கு தெரியாத வசனம் கிடையாது, யாரும் போய் பேச முடியல. ஒரே ஒரு விசை அவரை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அன்னைக்கு சொல்ற, நீங்க எப்படி இருந்தீங்க, இப்படி இருக்கிறீங்களே, ஆமே தாங்க முடியல, ஆனாலும் கேட்கல, போயிட்டார். எத்தனையோ முறை விழுந்தார், எத்தனையோ முறை அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. ஒரு விஷயெல்லாம் அவர் இனி அவ்வளவு இல்லை, ஆள் இல்லைங்கிற அளவுக்கு போயிட்டு வந்தார். வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. கடைசியில் என்னாச்சு தெரியுமா? அந்த வாய்ப்புகளை எல்லாம் விட்டுட்டார். ஒரு நாள் அவர் வீட்டு கதவை அடைத்து கொண்டு அவர் ரூமுக்கு போனவர் நைட்டு சாப்பிட வரல. சரி எப்படி குடிச்சிட்டு படுத்திருப்பார்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்க விட்டாங்க. அடுத்த நாள் காலையில் வரல, அடுத்த நாள் மத்தியானம் ஆச்சு வரல. ஏன்னா வீட்டுக்கூடையும் ஒழுங்காக இருக்க மாட்டார். வீட்டில் இருக்கிறவங்களாம் கதவை தட்டி பார்க்குறாங்க, திறக்கல. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு கதவை அந்த லாக்கை உடைச்சி பார்த்தா உள்ள விழுந்து கிடக்கிறார். முந்தின நாள் இரவு அவருக்கு அட்டாக் ஆகியிருக்கிறது, சுவாசம் மட்டும் இருக்கிறது. தூக்கிட்டு போகிறாங்க, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போடுறாங்க. ஐசியூவில் 2 நாள் உயிரோடு இருந்தார். ஆனால் என்ன பரிதாபம் தெரியுமா? ஒரு சகோதரர் போய் சொல்றார், ஆண்டவர்கிட்ட உங்க பாவத்தை அறிக்கையிடுங்கன்னு. முடியல, அவருக்கு முடியல. அந்த சகோதரர் அழுதுட்டு சொல்றார், இப்படி ஒரு பரிதாபமான மரணத்தை நான் பார்க்கவே இல்லை. ஏன் பிரதர்? அவரால் பாவத்தை அறிக்கை பண்ண முடியல. அவர் ட்ரை பண்ணி கடைசியில் இப்படி வச்சாராம், முடியல. ஏன்? கிருபையின் வாசல் அடைக்கப்பட்டுட்டு. யூதாஸை பார்க்கும் போதெல்லாம் பரிதாபமா இருக்கும். யூதாஸ் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி அவன் மார்பில் அடித்து அழுகிறான். அந்த 30 வெள்ளி காசுல ஒரு காசை கூட அவன் எடுக்கல. அதை எரிந்து விடுகிறான். சீப்போ என்று எரிந்து விடுகிறான். நஷ்டம் என்று குப்பை என்று எரிந்து விட்டான். ஆனால் நோ யூஸ். ஏன்? எரிய வேண்டிய காலத்துல பவுல் எரிந்தான்,
பயன்படுத்தப்பட்டார். எரிய வேண்டிய காலத்துல யூதாஸ் எரியல்ல. காலம் முடிந்த பிறகு அவன் செய்தான். பவுலை போல பயன்பட வேண்டிய யூதாஸ் இப்பொழுது நாண்டு கொண்டு சாகிறதுக்கு காரணம் என்ன? கோடை காலம் சென்றது, அறுப்பு காலம் சென்றது, என் ஜனமோ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. இந்த காலத்தில் மனம் திரும்பி பார். பவுலை போல உன்னை பயன்படுத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். பேதுருவை போல பயன்படுத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினால் ஆகும். நாளை 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 என்று தள்ளிவிடாதே. ஒருவேளை நீங்க இந்த மீட்டிங் நடத்துறதுல ஒரு ஆளா இருக்கலாம், ஆனா உங்க அந்தரங்கம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். நான் மீட்டிங் நடத்துற டீம்ல இருக்கிறதுனால பரவாயில்ல, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் என்று அல்ல. ஆமென். எல்லாருக்கும் சேர்த்து இந்த சத்தியம் கேட்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, பேசுகிற எனக்கும் சேர்த்துதான் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். காலத்தை அறிந்து செயல்படுங்கள். வீழ்ச்சிக்கு காரணமானவைகள் என்ன என்பதை பாருங்கள். வேதத்தில் 3 பெரிய வீழ்ச்சிகளை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. 1 ஏதேனிலே வீழ்ச்சி, 2 நோவாவின் காலத்தில் வீழ்ச்சி, 3 பாபேலின் வீழ்ச்சி. பாபேல் கோபுரம் கட்டும் போது உண்டான வீழ்ச்சி. ஏதேனின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? இச்சை. இச்சை. இச்சை என்பது என்ன? இச்சை என்பது என்ன? விலக்கப்பட்டதின் மேல ஒரு விருப்பம் உண்டு பாருங்கள், அதுக்கு பேர் தான் இச்சை. நமக்குரியது அல்லாததன் மேல நமக்கு ஒரு ஆசை வரும் பாருங்க, அந்த ஆசைக்கு பேர் தான் இச்சை. இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். ஆண்டவர் தோட்டத்திலே ஒரு கனியை விலக்குகிறார். இந்த இச்சைக்கு பின்னாக இருந்தது யார்? ஆமென். ஆதாம்கிட்ட கேட்கிறார், ஆதாமே நீ எங்க இருக்கிற? ஆண்டவரே நான் நிர்வாணியா இருக்கிறேன். உன்னை நிர்வாணின்னு சொன்னது யார்? நான் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை நீ புசித்தாயோ? ஆண்டவரே நீங்க எனக்கு ஒன்று கட்டி வச்சீங்க பாத்தீங்களா? அவ சொல்லிதான் புசித்தேன். ஏவாளே நீ புசித்தியா? அப்படி கேட்கும் போது ஏவாள் காரணம் என்னன்னு சொல்றா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. இச்சைக்கு பின்னாக இருந்து செயல்படுகிற ஆவி எந்த ஆவி தெரியுமா? சர்ப்பத்தின் ஆவி. ஏன் தெரியுமா? அவன் விழுந்தவன். விழுந்தவனுக்கு நிக்கிறவனை பார்த்தா பிடிக்காது. எனவேதான் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் அவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ஏன் ஒரு ஜெபிக்கிற தேவ பிள்ளை அதிகம் போராட்டத்தை சந்திக்கிறான், துதிக்கிற தேவ பிள்ளை அதிகம் போராட்டத்தை சந்திக்கிறான். விசுவாசத்தில் நிற்கிறவன் அதிகம். தேவன் யார் என்று கேட்கிறவனுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவனுக்கு பெரிய பிரச்சனையே கடைசி நாள்ல இருக்கு. ஆனா தேவனை தேடுகிறவன் நாள்தோறும் வாதிக்கப்படுகிறான், காலைதோறும் தண்டிக்கப்படுகிறான். காரணம் என்ன? சத்துரு பாதாளமே அவனுக்கு எதிராக இருக்கிறது. உன்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், உன்கிட்ட புகழ் இல்லாம இருக்கலாம், உன்கிட்ட சொத்து இல்லாம இருக்கலாம், ஆனா அவரை பற்றின விசுவாசம் இருக்குமானால் அவன் பாதாளத்தின் பார்வையிலே நீ பெரியவன். அதனால அவ்வளவு போராட்டம். உடனே உலகம் சொல்லும், பாரு நீ ஜெபம் பண்றதுனால இவ்வளவு போராட்டம். எஸ், நான் நிக்கிறதுனால போராட்டம். ஆமென். எத்தனை பேர் சொல்வீங்க, நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை என்று? நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில சத்துரு போராடுறானாலே புரிஞ்சுக்கோங்க, நீங்க நிக்கிறீங்க. விழுந்தவனை யாராவது தள்ளுவாங்களா? ஆமென். நிக்கிறவனை தானே தள்ளுவாங்க. ஆனா தள்ளுகிறவனை விட, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ உலகத்தில் இருப்பவனிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். சத்தமாமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இச்சை. சிம்சோன் பாருங்க, சிம்சோனை விழத்தள்ள சத்துரு எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? இச்சை. நம்முடைய வீக்னஸ் சத்துருவுக்கு நல்லாவே தெரியும். நான் எதுல வீக்கா இருக்கிறேன்னு அவனுக்கு தெரியும். அதுக்கான டோரை ஓபன் பண்ணிட்டே இருப்பான். அதனாலதான் பாதாளத்தின் வாசல்கள் அப்படின்னு இருக்கும். வாசல்கள், பரலோகத்தின் வாசல்கள் இருக்காது. பரலோகத்துக்கு ஒரே வாசல் தான், அந்த வாசல் ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும்தான். ஆனா பாதாளத்துக்கு நிறைய டோர்ஸ் இருக்கு, நிறைய வாசல்கள். இந்த கிறிஸ்துவாகிய வெளிப்பாடின் மேல
சபை நிக்கும்னா பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. கிறிஸ்துவை விட்டுட்டு சபை நிக்கும்னா ஈஸியா விழுது. சிம்சோன் பாருங்கள், வழி விலகி போனான். அவன் கண்களுக்கு பிரியமானவளாய் தெனினால் காணப்பட்டான். ஆமென். கடைசியில் என்னாச்சு தெரியுமா? அவனை விழத்தள்ளிட்டாங்க. விழத்தள்ளி, நல்ல கவனிங்க, சிம்சோனை நித்திரைக்குள்ளாக்கினவள் விழித்திருக்கிறாள். இந்த வீழ்ச்சியினுடைய விளைவு என்ன தெரியுமா? சபை தூங்கும், சத்துரு விழித்திருப்பான். விசுவாசி தூங்குவாங்க, சத்துரு விழித்திருப்பான். இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து. என்னெல்லாம் பறி போனது தெரியுமா? முதல்ல எங்க சத்துரு கை வைத்தான் தெரியுமா? சிம்சோனுடைய ஸ்ட்ரெங்க்ல, பலத்துல. அவனுடைய பலம் முடியல இருக்கு, பலத்துல. சபையினுடைய பலத்துல. சபையினுடைய பலமே எது தெரியுமாங்க? விசுவாசம், ஜெபம், வசனம். இதுல கை வைப்பான். எனக்கு ஜெபம் பண்ணவே முடியல, ஜெபம் பண்ணவே முடியலன்னு ஒரு நிலைமை வருதுனால ஒரு தேவ பிள்ளை அலர்ட் ஆயிரணும். அதுதான் பறவைகளை பாரு, அது தெரியுது, அது அறிந்து செயல்படுகிறது. எனக்கு ஏன் ஜெபம் பண்ண முடியல? நான் அலர்ட் ஆயிரணும். கை வச்சுட்டான். என்னால பைபிள் படிச்சாலே டயர்டா இருக்கு, தூக்கம் வருது. கை வச்சுட்டான். அலர்ட் ஆயிரணும். பலத்துல கை வைக்கிறான். ரெண்டாவது எதுல கை வச்சான் தெரியுமா? விஷன்ல, தரிசனத்துல கை வைப்பான். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடு, இப்படி ஓடிட்டு இருந்தோம். இப்ப பரலோக சிந்தையே அவுட். இப்போ என்ன? புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம். இருக்கிறது வரை என்ஜாய் பண்ணுவோம், ஜாலியா போகும். தேவன் யார் என்று கேட்கிறவன் எப்படி போகிறானோ அப்படியே. அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர மாட்டான், நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவோம். இவ்வளவுதான் வித்தியாசம். வேற என்ன வித்தியாசம் இருக்கிறது? பூமி கடுத்தவைகளை குறித்து சிந்திக்கிறவர்களுடைய முடிவு அழிவு. ஆனால் பவுல் சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ அங்கே இருந்து ரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4 கடைசியில் சொல்ற, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற. இப்படி நோக்கி இருந்தோம், இச்சையில விழ வைத்து இந்த விஷனை குத்திட்டான். இப்போ எப்போ வருவீர்களாம்? ஆண்டவர் வருகிறார் அப்படின்னா செய்தியை நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. வெளிப்படுத்தின விசேஷம் செய்தி கேட்க பிடிக்க மாட்டேங்குது. சங்கீதம் 91 கேட்க பிடிக்குது. கர்த்தருடைய வருகை அப்படி கேட்டாலே அது ஒரு மாதிரி. ஏன் தெரியுமா? கண்ணை குத்திட்டான். பைபிள்ல இயேசுவின் முதல் வருகை குறித்து சொல்லப்பட்டதை விட அதிகமாய் இயேசுவின் 2வது வருகை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் அந்த 2ஆம் பாகத்துக்காக தான் இந்த முதல் பாகமே நடந்திருக்கிறது. மரியாளிடத்தில் அனுப்பப்பட்ட காபிரியல் தூதன் இயேசுவின் முதல் வருகை குறித்து ஒரே லைன்ல முடிச்சிட்டார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவ்வளவுதான், முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவர் கையில தான் பிதா ராஜ்யத்தை கொடுப்பார், அவர் ஆழ்வார். 2வது வருகை தான் அங்க பேசப்படுகிறது. ஆமென். இன்னைக்கு அந்த பார்வையே அவுட். இன்னைக்கு பைபிள் திறக்கும் போது நம்ம எதை மட்டும் தான் தேடிட்டு இருக்கிறோம் தெரியுமா? இம்மைக்குரிய நம்ம பைபிள் அண்டர்லைன் பண்ண வசனங்கள் எல்லாம். எல்லாருக்கும் அந்த பழக்கம் இருக்குமான்னு தெரியல. சிலர் பைபிள் அண்டர்லைன் பண்ணுவாங்க. எந்த வசனத்தை ரொம்ப அண்டர்லைன் பண்ணி இருக்கிறோம்? நம்ம வீட்டில் எந்த வசனத்தை தொங்க விட்டு இருக்கிறோம்? தப்பு கிடையாது, அது தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை தாண்டி நம்முடைய பார்வை போகிறதா? முழுவதும் பார்வை எடுத்தார் என்று சொல்லவில்லை, ஆனால் பார்வை குறுக ஆரம்பிச்சிட்டு இல்ல. ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்காத வாக்குத்தத்தமா? ஈசாக்குக்கு கர்த்தர் கொடுக்காத வாக்குத்தத்தமா?
யாக்கோவுக்கு கர்த்தர் கொடுக்காத வாக்குத்தத்தமா அதையெல்லாம் தானே நாம் சுதந்திரித்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் அந்த வாக்குத்தத்தத்தின் மேல மட்டும் பார்வை வைத்தார்களா? அல்ல, அதை அல்ல, அதிலும் மேலானதை அவர்கள் நாடினார்கள். தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு அவங்க விஷன் நஷ்டமாகல. எனவேதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலும் அவர்கள் எப்படி சஞ்சரித்தார்கள் தெரியுமா? பரதேசிகளாய். ஹல்லேலூயா. இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஓர் இடமுண்டு. இப்படிதான் அவங்க வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு என்னங்க குறை இருந்துச்சு? அது பரலோக சிந்தையில் இருந்தா பூமியில தரித்திரரா இருக்கணும் ஒண்ணும் இல்லை. ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தாலும் ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தாளாம். யாக்கோபு பாருங்க, யாக்கோபுடைய பையன் எகிப்துல பிரைம் மினிஸ்டரா இருக்கிறான். என்னங்க குறை இருந்துச்சு? இன்னும் சொல்லவா, நித்தியத்தை நோக்கமாய் வைத்து வாழ்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஆமென். லோத்து ஆரம்ப ஸ்டேஜ் ஆசீர்வாதமா இருந்துச்சு. நோக்கம் மாறினதும் அவன் நாள்தோறும் வாதிக்கப்பட்டான் என்று இருந்தது. ஆனால் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சகல காரியங்களிலும் அவனை ஆசீர்வதித்து வந்தார். இச்சையில விழ வைத்து பார்வை எல்லாம் புடுங்கிட்டான். வீழ்ச்சிக்கு காரணம் இச்சை. அந்த இச்சைக்கு பின்னாக இருக்கிறது யார் தெரியுமா? சர்ப்பம். உங்களுக்குரியது அல்லாதது மேல உங்களுக்கு ஒரு விருப்பம் போகுதுன்னா அதுக்கு பேரு இச்சை. அதுக்கு பின்னாக இருக்கிறது சர்ப்பம். அதனாலதான் பைபிள்ல இருக்கிறது, உன் இளவயதின் மனைவிக்கு நீ துரோகம் பண்ணிராத. சகோதரர்களே, உங்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. உங்க மனைவியை விட இன்னொரு ஆள் உங்களுக்கு பிடிக்குதுனாலே அதுக்கு பேர் இச்சை. அதுக்கு பின்னாக இருக்கிறது என்ன தெரியுமா? சர்ப்பம். சகோதரிகளே, உங்க புருஷனை விட இன்னொரு ஆள் உங்களுக்கு பிடிக்குதுன்னா அதுக்கு நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், ஊழியம் செய்யறவங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம், அதுக்கு பின்னாக இருப்பது சர்ப்பம். வீழ்ச்சிக்கு இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? சுய விருப்பம். சுய விருப்பம் என்ன தெரியுமா? எனக்கு தோன்றதை நான் செய்யறது. நோவாவின் நாட்களிலே அவர்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள். அதாவது ஆண்டவருக்கு அங்க ரோலே கிடையாது. அவங்களுக்கு எப்படி என்ன தோணுதோ அதை செய்வாங்க. அவங்களுக்கு எது இஷ்டமோ அதை செய்வாங்க. இதனால கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது நடுவில் தான் ஒருவன் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்தான் என்று நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சுய விருப்பம். எனக்கு தோணும், எனக்கு எது சரின்னு தோணுதோ அதுதான் நான் செய்வேன். என் விஷயத்துல யாரும் தலையிடக்கூடாதுன்னா அந்த இடத்துல நாமே நமக்கு தேவனாய் மாறுகிறோம். முதல் நாளிலே இதை தான் கேட்டோம். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். ஒரு பழம் இங்க மேட்ரு கிடையாது. இங்க மேட்ரு என்னன்னா, உனக்கு எதுக்குப்பா இன்னொரு தேவன்? இதை நீ சாப்பிட்டனா நீயே தேவன் ஆயிருவல்ல. நீ எதுக்கு இன்னொருத்தர் கீழே இருக்கணும்? நீ எதுக்கு இன்னொரு ஆள் கீழே இருக்கணும்? நீயே டிசைட் பண்ணலாமே உன் லைஃப். ஏதேன்ல என்ன ட்ரெஸ் போடணும் டிசைட் பண்ணது கர்த்தர். என்ன சாப்பிடணும் டிசைட் பண்ணது கர்த்தர். இவனுக்கு வாழ்க்கை துணை யாரா இருக்கணும் டிசைட் பண்றது கர்த்தர். எதுக்குப்பா நீ போடுற வஸ்திரத்துல இருந்து, நீ சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து, நீ குடிக்கிற தண்ணியில இருந்து எல்லாத்தையும் எதுக்கு இன்னொருத்தர் டிசைட் பண்ணணும்? நீயே உன் இஷ்டப்படி வாழலாமே. நல்லா இருக்குல்ல? நிறைய பிள்ளைங்க ஹாஸ்டல் போறதே எதுக்கு தெரியுமா? அவங்க இஷ்டப்படி வாழ்றதுக்கு. அப்படி போற பிள்ளைங்களுக்கு ரிசல்ட் சூப்பரா இருக்கும். ஆமென். நமக்கு நாமே மேய்ப்பராகிற நிலை இருக்கு தெரியுமா? மிகவும் பரிதாபமான நிலை. சிலர் பாருங்க, கொஞ்சம் வசனம் தெரிஞ்சா போதும், எதுக்கு நான் சர்ச்சுக்கு போனோம்? பாஸ்டரை விட எங்களுக்கு நல்ல வசனம் தெரியும். ஆமென். தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்வார்கள். சிலர் சர்ச்சுக்கு போறதே பாஸ்டர் பேசுறது கரெக்டா தப்பான்னு பார்க்கிறதுக்கு. இந்த எபேசு சபைக்கு ஆண்டவர் அப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்தார். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்றாங்க, ஈஸியா தூக்கிடுவாங்க. ஆண்டவர் பார்த்துறீங்க, வா, ஆதியில் கொண்டிருந்த அன்பை, ஆதியில சர்ச்சுக்கு வந்ததும் என்ன நினைச்சு நீ அழுதுட்டு இருந்த, இப்ப நீ சர்ச்சுக்கு வர்றதே குறை கண்டுபிடிக்கிறதுக்கு. யாரெல்லாம் ஜெபத்துல கண்ணை திறந்திருக்கிறா, கண்ணை மூடுறா, பாஸ்டர் பழையது போல ஊக்கமா ஜெபம் பண்றாரா,
பாஸ்டர் ஜெபத்தில் அழுறாரா? பாஸ்டர் பிரசங்கத்தில் பஞ்சு இருக்கா? இருக்கு பஞ்சு, வா. ஆமே. இப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான். ஆமே. ஆண்டவர் பிரதர் இங்க வா, இந்த ஆதியில் கொண்டு இருந்த அன்பை விட்டேன்னு வச்சுக்கோய தூக்கிடுவேன்ட்டார். கிஃப்ட் அவர் தர்றது, ஃப்ரூட்டு நாம கொடுக்கிறது. வரம் இருக்கிறவர்களை உலகம் கொண்டாடும், கனி இருக்கிறவனை பரலோகம் கொண்டாடும். வரம் இல்லாதவனை வெட்டி போடுவேன்னு கர்த்தர் சொல்லலை. ஏன்னா என் ஊழியத்துக்கு என்ன கிஃப்ட் தேவையோ அதை எனக்கு தந்திருக்கிறார். பாஸ்டர் ஜெயந்தராஜ் அவங்க ஊழியத்துக்கு என்ன கிஃப்ட் தேவையோ அதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது அந்த ஊழியத்தில் நான் பார்க்க முடிகிறது. அதே போல தான் பாஸ்டர் ஜெனட், பாஸ்டர் ஸ்டீஃபன், பாஸ்டர் நிர்மல், அவனவன் பிரயோஜனத்துக்கென்று வரங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆனா கனி இருக்குல்ல, அதுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. ஆமென். அது நான் கொடுக்கிறது. நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இந்த சுயமா செய்யறது, இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் தெரியுமா? அதுவும் சாத்தான் தான். இயேசு சொல்லுவார்ல, மனுஷகுமாரன் பாடுபடுவார், அடிக்கப்படுவார், மரித்து உயிரோடு எழும்புவார். உடனே பேதுரு தனியா கூட்டிட்டு போய் இவைகள் உமக்கு சம்பவிக்கவே கூடாது சொன்னதும் இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் அப்போ உன் சிந்தையில யாரே இல்லை அப்படின்னா தேவன் இல்லை, தேவனுடைய சித்தம் இல்லை, தேவனுடைய திட்டம் ஒண்ணுமே இல்லை. இதுதான் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறது. நீ தேவன் ஒருவர் உண்டு, அவருக்கு ஒரு பிளான் இருக்கு, அந்த எண்ணமே வராது. அதனாலதான் கர்த்தர் எப்படி சொல்ற, எனக்கு பின்னாக போ சாத்தானே. அவர் இல்லாமல் ஆலோசனை செய்கிறதே பாவத்தோடு பாவத்தை கூட்டுகிறோம் என்று ஏசாயா 30:1 சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை இல்லாமல் ஆலோசனை பண்ணின. நம்ம ஃபேமிலி டிஸ்கஷன்ல ஜீசஸ் இல்லைனாலே பாவம் பண்றோம்னு அர்த்தம். நம்ம என்னன்னா எல்லாத்தையும் நம்மளே தீர்மானிச்சுட்டு நம்ம விருப்பப்படி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த காரியம் ஆண்டவர் பாப்பார், எந்த கர்த்தர்ப்பா. ஆமே. பாருங்க, தாவீதை ஏன் இருதயத்தை கேட்டவர் சொல்லார். தாவீதுக்கு குடும்பத்தை சத்துருக்கள் பிடிச்சிட்டு போறாங்க. தாவீது நாமா இருந்தா அந்த இடத்துல நானா இருந்திருந்தா எப்படி ஜெபம் பண்ணிருப்பேன் தெரியுமா? எப்படியாவது மீட்டு தாங்க. இதுதான் நார்மலா பண்ற ஜெபம். தாவீது எப்படி ஜெபம் பண்றேன்? நான் போலாமா ஆண்டவரே, நான் அதை பிடிப்பேனா, நான் போலாமான்னு முதல்ல கேட்கிறார். ஓ, என் விருப்பத்தை விட அவருடைய சித்தத்தில் என் குடும்பத்துக்கே லைஃப் இருக்கு. ஆமென். இந்த சத்தியத்தை மட்டும் நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னு வைங்களேன், உங்க குடும்பத்துக்கு நீங்க நன்மை செய்றீங்கன்னு அர்த்தம். எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குல்ல, என் மனைவி என் பிள்ளைங்கன்னு ஒரு விருப்பம் இருக்குல்ல, நான் அவங்க மேல நான் ஒரு விருப்பத்தை வச்சிருக்கிறேன் பாருங்க. அந்த விருப்பத்தை விட தேவ சித்தம் இருக்குல்ல, அதுல என் பிள்ளைங்களுக்கு லைஃப் இருக்கு. இது தெரிஞ்சதுனால தான் நாங்க ஆபிரகாம் ஈசாக்க பலிபீடத்தில் வைக்கிறோம். போகும்போது என்ன சொல்லிட்டு போறோம் தெரியுமா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே இல்ல, ஆண்டவரே இதுதான் நடக்கணும், இதுதான் இல்ல. ஆமென். அப்ப உங்க சித்தம் என் பிள்ளைங்க லைஃப்ல. அன்னாள் காத்திருந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து சாமுவேல் கொடுக்கப்படுகிறார். எல்கானா கிட்ட அன்னாளுடைய பொருத்தனைய அன்னாள் சொல்றாங்க. சொல்லும் போது எல்கானா அன்னாளுக்கு சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. 1 சாமுவேல் 1வது அதிகாரம், 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய
23வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவள் புருஷனாகிய ஏல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசையா கிடைச்ச பையன், ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்ச பையன், புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து என்ன பேசுறாங்க தெரியுமா? இவன் லைஃப்ல கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம். பெற்றோரே, எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? குழந்தை வரது வர ஆண்டவரே என்னெல்லாம் பொருத்தனை பண்ணுவோம் பிள்ளை மேல. சில வயிற்றுல இருக்கும் போதே இந்த பிள்ளையை நான் உமக்கண்டு தருகிறேன். பிள்ளை பிறந்து பிள்ளை தெரியாம ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு தெரியாம ஒப்பு கொடுத்துட்டோம். ஆண்டவரே, ஏன்னா பிள்ளை இப்போ எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு? வேற ஆண்டவரே, இனி ஒரு பிள்ளைய தந்தா அதை நான் உமக்கண்டு கொடுக்கிறேன். இது சிம்பிளா ஏதோ கலெக்டரும். எத்தனை பேர் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆமென், என் பிள்ளை ஊழியத்துக்கு தான் பிள்ளை இப்போ வேலைக்கு போறான். அப்ப நீ ஊழியம் சொன்னீங்க, இவனுக்கெல்லாம் வேலை கிடைக்குமா? நான் இவனுக்கெல்லாம் வேலை கிடைக்காதுன்னு நினைச்சேன் பாஸ்டர். நல்ல வேலை கிடைச்சிட்டு இனி கர்த்தர் தம்முடைய வார்த்தையை இந்த ஜெபத்தினுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய வார்த்தைகளில் ஒன்றையும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. இதை விட்டுட்டு, தேவனை விட்டுட்டு சுயமா என் கால் போன போக்கில், என் மனம் போன போக்கில், எனக்கு அதான் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள். சிம்பிளா சொல்லணும்னா லவ் மேரேஜ் நோவா நாட்களே நடந்து தேவனுக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்கி கொண்டிருந்தது. ஆமே, எனக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள தான் கட்டுவேன். நோவா நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், தேவ சித்தமா என்பதை பாருங்கள். வாலிபர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, பேழை விட்டு உன்னை வெளியே தள்ளுவதற்கான சூழ்ச்சிகளுக்கு பின்னாக இருப்பது யார் தெரியுமா? சாத்தான். எனவேதான் இயேசு சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. 3வது வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? பெருமை. பாபேலின் கோபுரம் கட்டுவதின் நோக்கம் என்ன தெரியுமா? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த பெருமைக்கு பின்னாக இருக்கிறவன் யார் தெரியுமா? பிசாசானவன். அவனும் பெருமைப்பட்டவன் அல்லவா? அவன் அதனால் அல்லவா கீழே விழத்தள்ளினான். எனவே வீழ்ச்சியிலிருந்து எழும்பும்படியாய் தேவன் நமக்கு தருணத்தை தருகிறார். சங்கீதம் 145:14 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். 145:14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். நான் விழுந்துட்டேன்ப்பா, நான் இச்சையில விழுந்துட்டேன், நான் சுயமா சில தீர்மானத்தை எடுத்து விழுந்துட்டேன், நான் கொஞ்சம் பெருமையில விழுந்துட்டேன். இந்த வீழ்ச்சி வந்துட்டு அவ்வளவுதான் என்று சொல்வதற்கல்ல இந்த சுவிசேஷ கூட்டம். விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடும்படியாய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எனவே இது அனுக்கிரக காலம், இது இரட்சணிய நாள். அவர் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. ஒருவர் கூட விழுந்துட்டீங்க, நமக்கு தெரியும் நம்ம நிக்கிறோமா விழுந்துட்டோமான்னு. நம்முடைய அந்தரங்கம் நமக்கு தெரியும்ல. விழுந்துட்டியா நீ சொல்ல ஒருட்ட, நான் விழுந்துட்டேன். அதான் ஆண்டவர் வேதனையில கேட்கிறார், விழுந்தவன் எழும்புகிறது இல்லையோ? நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவர் திரும்ப எடுப்பித்து நிறுத்தும்படி வந்திருக்கிறார். விழுந்தவன் எழுந்ததில்லையோ? நான் விழுந்துட்டேன், நான் விழுந்து விட்டேன், எனக்கு ஒரு தருணம் தருவீர் ஆண்டவரே. நேரம் அதிகம் போகிறதுனால இந்த வார்த்தையை நான் சொல்லி இங்கே ஜெபிக்க விரும்புகிறேன். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது பிரியமானவர்களே. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். 2 கொரிந்தியர் 7:10. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல்
ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. தேவனுக்கு ஏற்ற துக்கம். இந்த ராத்திரி வேளையில் இந்த சத்தத்தை கேட்கும் போது தேவனுக்கு ஏற்ற துக்கம் உண்டாகிறதா? தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்ன என்பதை புரியும்படி சிம்பிளா சொல்றேன். அப்பா, நான் விழுந்துட்டேனே அப்பா, நான் இனி எழும்ப மாட்டேன் ஆண்டவரே, என்னை திரும்பி வர பண்ண மாட்டீரோ, என்னை மறுபடியும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ, இந்த பாவத்தை விட்டு நான் வெளியே வந்துட மாட்டேனா? இப்படிப்பட்ட ஏக்கம் இருக்குல்ல, அதாவது ரட்சிப்புக்கான ஒரு ஏக்கம் உள்ள வருது பாருங்க. இதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். ஆண்டவரே, இந்த துக்கம் யாருக்குள்ள இருந்துச்சு தெரியுமா? தாவீதுக்குள்ள இருந்துச்சு. உடன்படிக்கை பெட்டியை பட்டணத்துக்குள்ள கொண்டு வராங்க. ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரமாணத்தை மாத்திட்டாங்க. நீங்க ஆண்டவருக்காக என்ன வேணாலும் செய்யுங்க, அதே நேரத்தில் வசனத்தை விட்டு செய்யறது அவரால் அக்செப்ட் பண்ணவே முடியாது. என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா வசனத்தை விட்டு செய்யவே கூடாது. ஆண்டவர் கோபம் வந்துட்டு, ஆண்டவருடைய பிரமாணம் என்ன? உடன்படிக்கை பெட்டிய லேவியர் தோல்ல சுமக்கணும். ஆனா காளை மேல வைத்து அதை தூக்கிட்டு வராங்க. ஆண்டவருடைய கோபம் இறங்குச்சு, ஊசா மேல அடி விழுந்துச்சு. வேதம் சொல்லுகிறது இது தாவீதுக்கு விசனமா இருந்துச்சு. உடனே தாவீது என்ன பண்ணார் தெரியுமா? கர்த்தரை விட்டு போகல, பைபிளை புரட்டுறாரு. எங்க நான் தப்பு பண்ணேன், இதுல நான் தவறுனேன், ஏன் இந்த அடி விழுந்துச்சு? இதுதாங்க தேவனுக்கு ஏற்ற துக்கம். ஐயோ, ஆண்டவர் என்ன இப்படி பண்ணிட்டார், ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டார், எனக்கு வேலை போயிட்டு, எனக்கு சுகம் போயிட்டு, போ இனி ஆண்டவர் வேண்டாம், ஒன்ன வேண்டாம் அப்படி சொல்லி போறது இருக்குல்ல, இது லௌகிக துக்கம். எனக்கு ஏன் வேலை போச்சு, நான் என்னப்பா பண்ணேன், எதனால? வேதம் சொல்லுகிறது வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். சிலுவையில் தொங்கின கள்ளர்களில் ஒருவன் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போவதற்கு காரணத்தில் ஒன்று என்ன தெரியுமா? தேவனுக்கு ஏற்ற துக்கம். ஆண்டவரே, அப்பா, நான் பண்ணதை வச்சு பார்த்தா அந்த பரலோகத்துக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை. நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது உமது அடியேனை நினைத்தருளும். என்ன இன்னொருவனுடைய துக்கத்தை பாருங்கள். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் நீயும் உன்னை விடுவித்து எங்களையும் காப்பாற்று. லௌகிக துக்கம். நான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேனே, நான் இப்படி இந்த கசப்பை வச்சிட்டு இருக்கிறேனே, இந்த வைராக்கியத்தை வச்சிட்டு இருக்கிறேனே, ஒருவேளை என் வாழ்க்கை முடிஞ்சிட்டுனா அல்லது கர்த்தர் வந்துட்டார்னா அந்த பரலோகத்துக்கு நான் போவேனா, இந்த ஒரு கவலை வருதுன்னா இது தேவனுக்கு ஏற்ற துக்கம். தாவீது பாருங்க, அவனுக்கு ரொம்ப விசனமா இருந்து நேரா போய் யோசிக்கிறான். பைபிள் எடுத்து பார்க்கும்போது தான், தப்பு பண்ணிட்ட தாவீதே, தப்பு பண்ணிட்ட. உடனே தாவீது லேவியர் எல்லாம் கூடுற, நம்ம நியாயமானபடி தேடல் எல்லாரும் சுத்திகரிக்க வைத்து மீண்டும் தங்களை மாற்றிக்கொண்டு உடன்படிக்கை பெட்டியை உள்ளே கொண்டு வருகிறார். பட்டணத்திலே களிப்பு உண்டாயிற்று. இந்த ராத்திரி வேளையில் அப்பா, நான் விழுந்துட்டேன், எந்தரங்கம் பாவம், நான் துரோகம் பண்ணிட்டேன், நான் துணிந்து செஞ்சிட்டேன்ப்பா, எனக்கு வலிக்குது ஆண்டவரே. பவுலுக்குள்ள இந்த துக்கம் உண்டானது. நிர்பந்தமான மனிதன் நான். எனக்குள்ள நன்மை செய்யணும்னு ஆசை இருக்கு, ஆனா நான் செய்யறதெல்லாம் தீமையா செய்யறேன். ஐயோ, என்னால தாங்க முடியலையே. என் கையில் இந்த பாவம் என்கிற ஒரு பிரமாணம் இருந்து செய்கிறது. எனக்குள்ள நன்மை என்கிற பிரமாணம் எனக்கு தெரியுது, இது தப்புன்னு தெரிஞ்சோ நான் பண்றேனே என்கிற ஒரு துக்கம் உனக்குள் இருக்குமானால் அது நிச்சயமா அது ரட்சிப்புக்கு நேராக நடத்தும். ஆமென். பேதுரு பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார் இப்ப வராதேங்கிறார், வார்த்தையை மீறி போகிறான். இயேசுவை மறுதலிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய் என்றார். அதே போல மறுதலிக்கிறான். ஆண்டவரோடு திரும்பி பார்க்கிறார். உள்ளம் உடைஞ்சிட்டு அவன் வெளியே போய் அவர் சொன்ன வசனத்தை நினைத்து, அப்படித்தான் இருக்கும் பைபிள்ல, வசனத்தை நினைத்து, வசனத்தை நினைக்கிறான். வசனனால யாருங்க? ஜீசஸ். அவருடைய வார்த்தையை நினைக்கிறான், அழுறான். இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? இயேசு அவனை திருப்பியும் தேடி போகிறார். மீண்டும் அவன் மேல இருக்கிற அதே அழைப்புக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துகிறார். இந்த ராத்திரி வேளையில இந்த ரட்சிப்புக்கு ஏதுவானது கிரியை நம்மில் நடக்க இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்கு தேவை. நீ உணரணும்,
தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஆண்டவரே, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று நம்முடைய முடிவு அல்லது கர்த்தருடைய வருகை. இந்த ரெண்டுல ஒண்ணு கண்டிப்பா நடக்கத்தான் போகுது. வேதத்தில் சொல்லப்பட்ட ஏறக்குறைய எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிவிட்டன. இந்த பைபிளை பரியாசம் பண்ணின சயின்டிஸ்ட் எல்லாரும் இப்போ பைபிள ரெஃபரன்ஸுக்காக வைத்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? இது எத்தனை காலத்துக்கு முன்னாக எழுதப்பட்டது. இன்னைக்கும் இந்த புக்கு தான் டாப்ல நிற்கிறது. காரணம், இதுல ஜீவன் இருக்கிறது. இனி நிறைவேற வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், கர்த்தருடைய வருகை. பூமி எதிர்ச்சினாரு, யுத்தங்கள்னாரு, கொள்ளை நோய்னாரு, பஞ்சம்னாரு, எல்லாம் சுத்தி சுத்தி நடந்துட்டு தானே இருக்கிறது. எல்லாமே இருக்கு. இப்போ ஒரு பக்கம் பார்த்தா பஞ்சம், இன்னொரு பக்கம் பார்த்தா பூமி எதிர்ச்சி. ஒண்ணு மட்டும் இல்ல, எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. உலகமும் ஒரு தலைவனை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. இந்த தருணத்தை தான் அந்தி கிறிஸ்து பயன்படுத்த போகிறான். ஆனால் சபை மணவாளனை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. இயேசு முதலாவது இந்த பூமியில் வந்த போது, ஆமென், அவர் குழந்தையாய் வந்தார் அல்லவா? அப்போ இயேசு யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாததுனால இடம் கொடுக்கல. யாருக்குமே தெரியல. அது ஒரு இருண்ட காலம். அது இருண்ட காலம். அப்படிதான் ஆரம்ப நாட்கள்ல கேட்ட அந்த வருகையின் செய்தி எல்லாம் இப்போ இருக்கான்னு கேட்டா இல்ல. இயேசு பிறப்பதற்கு 400 வருஷத்திற்கு முன்னாக வர இயேசுவின் பிறப்பை குறித்து தீர்க்கதரிசிகள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அடுத்த 400 வருஷம் எந்த செய்தியும் கிடையாது. ஏன்னா சொன்னவனை எல்லாம் கொண்டுட்டு இருந்தாங்க. ஆமென். ஆரம்ப நாட்களில் மாரநாதா என்று சொல்லிவிட்டு தான் போவார்கள். இயேசுவே சீக்கிரம் வாரோம். இப்போ அது அவுட். இப்போ என்ன ஆத்துமாவை எப்போ சொல்லுவோம்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இது எதை காண்பிக்கிறது? ஒரு இருண்ட காலம் வருகிறதா? கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்ற அர்த்தம். ஒரு சத்தியத்தை கேளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 10வது வசனம், 24வது வசனம், 27வது வசனம். இந்த வசனங்களை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். 10, 24, 27. வெளிப்படுத்தல் பெரிதும், வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்தின் 10வது வசனம். பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். 24வது வசனம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். இங்கே இந்த சபை, இந்த கூட்டம், அந்த கூட்டம் வித்தியாசமே கிடையாது. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். 27. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பார்கள். அவங்க தான் ரட்சிக்கப்படுகிறவர்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யை நடப்பிக்கிறதும். இப்ப நான் உங்க மத்தியில ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு இவ்வளவு சத்தமா பாடி இவ்வளவு சத்தமா பேசிட்டு நான் இந்த தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யை நடப்பிக்கிறதுமான கிரியை நான் தொடர்ந்து கொண்டிருப்பேன் என்றால், அந்த வருகை நாள் வரும்போது, ஆண்டவரே நான் இவ்வளவு பாட்டு பாடினேன், ஆண்டவரே நான் இவ்வளவு பிரசங்கம் பண்ண, நோ, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது, ரட்சிப்புக்குள்ளே வரும்போது அவர் புஸ்தகத்தில் பெயர் எழுதுகிறார். அவர் புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டது மட்டும் சொல்லப்படவில்லை. ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படாமல் இருக்கும். அப்போ எழுதப்பட்ட அநேக பெயர்கள் கிறுக்கப்படுகிறதையும் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. இயேசு 3 வருஷம் இந்த பூமியில ஊழியம் செய்தார்ல, 3 வருஷ ஊழியத்தை 3 பகுதியாய் பிரிக்கலாம்.
முதல் பகுதி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இரண்டாவது பகுதி, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். மூன்றாவது பகுதி, 2 பேர்ல ஒருத்தர். இந்த கிருபையின் வாசல் இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. யாருனால வரலாம்? காலத்தை பிரயோஜனப்படுத்து. தீட்டும் அசுத்தமும் அருவருப்பும் நடப்பிக்கிற எங்க அப்பா அங்கதான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டுலாம் எனக்கு போக முடியாது. எங்க தாத்தா அங்கதான் இருக்கிறாங்க, எங்க பாஸ்டர் அங்கதான் இருக்கிறாங்க, போக முடியாது. நான் தான் இந்த கன்வென்ஷனை நடத்தினேன், நான் தான் இப்படி பண்ண, போக முடியாது. புத்தகத்துல பேர் இருக்கா இல்லையா, அவ்வளவுதான். அங்க கொஸ்டினுக்கே இடம் கிடையாது, பேர் இருக்கா. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர். உண்மையே நம்பி இருக்கிறபடியா இந்த ராத்திரி வேளையில இந்த தேவனை கேட்டு துக்க நம்மை பிடிக்கட்டும். ஆண்டவரே என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட, பரமானந்த கீதம் அங்கெழும்ப, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லேன் மனமே. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆமென். பிரியமானவர்களே, எதை இழந்தாலும் இந்த பரலோகத்தை மட்டும் இழந்துடாதீங்க. இந்த ரட்சிப்பு கேட்ட துக்கம் நமக்கு வந்துட்டுன்னு வைங்களேன், அப்பா ஒரு ஆயக்காரன் ஆலயத்துல வந்து பாவியாகி என் மேல் கிருபையாயிருன்னு சொன்னதும் இயேசு அவனை எப்படி கூப்பிட ஆரம்பிச்சாரு தெரியுமா? நீதிமான். சகேயு இயேசுவினிடத்துல வந்து நான் அநியாயமா யார்ட்டையா வாங்கினா நாளத்தனையா திரும்ப கொடுத்துறேன். இயேசு சொன்னார், இவன் ஆபிரகாமுடைய சந்ததி. பாவி என்று அழைக்கப்பட்ட ஸ்திரீ இயேசுவின் பாதத்துல விழுந்து கண்ணீரால பாதத்தை நினைச்சிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்றார், ஸ்திரீயே உன் அநேக பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. சிலுவையில் தொங்கின கள்ளர்களில் ஒருவன், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொல்லும் போது, இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இந்த ராத்திரி வேளையில எனக்கு அந்த பாக்கியம் வேணும், அதை நான் இழந்துடக்கூடாதுன்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா ஆண்டவரே என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்ன உங்க ரத்தத்தால கழுவுங்கப்பா. வாயை திறந்து கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? இந்த சத்தத்தை தூரத்துல இருந்து கேட்கிறவர்களே, நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்க எங்க இருக்கிறீங்களோ, ஆன்லைன்ல கேட்கிறவங்களே, நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, பிரியமானவர்களே, தீட்டுள்ளதும் பொய்யும் அருவருப்பை நடப்பிக்கிற ஒன்றும் அங்க வர முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரம், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அந்த வெளிச்சத்திலே நடப்பார்கள். இந்த பாக்கியம் மேலான பாக்கியம். அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே கவலை இல்லை, அங்கே அலறல் இல்லை, அங்கே பசி இல்லை, அங்கே பட்டினி இல்லை. ஹல்லேலூயா. இந்த பாக்கியத்தை நீ இழக்க கூடாது. ஆமென். நீ ஒருவேளை விழுந்து கிடக்கலாம். இந்த ராத்திரி வேளையில இயேசுவே என்னை ரட்சியும் என்று உண்மையாய் நோக்கி கூப்பிடுவாயானால், இயேசு கிறிஸ்து ரட்சகர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி விடுகிறவர், சில பிரவாகத்திலிருந்து தூக்கி விடுகிறவர், ஆமென், மரண வாசலிலிருந்து தூக்கி விடுகிறவர். 2 கைகளை அப்படி வானத்துக்கு நேராக உயர்த்து. ஆமென். கண்களை ஏறெடுத்து இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே எனக்கு இரங்கும் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே என்னை ரட்சியும் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே என்னை விட்டுறாதீங்கப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே என் பாவங்களை எனக்கு மன்னியும். இயேசுவே ஜீவ புஸ்தகத்தில் என் பெயரை எழுதும். இயேசுவே ஜீவ புஸ்தகத்தில் என் பெயரை கிறுக்கி போடாதிரும். ஆமென். ஜீவனுக்கென்று பெயர் எழுதணும்னா நீ மனம் திரும்பணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினால ஞானஸ்நானம் பெறணும். மனம் திரும்பி எடுக்கிற ஞானஸ்நானம் தான் பைபிள் அங்கீகரிக்கிற ஞானஸ்நானம். எனவேதான் மார்க் 16:16 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், பெறாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காம யாராவது இருப்பீங்கன்னா
இந்த மீட்டிங் முடிந்தது உங்க சபை போதகரிடத்தை போய் தொடர்பு கொள்ளுங்கள். நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை போதகரிடத்தில் போய் அந்த சத்தியத்தை கேட்டு இந்த உடன்படிக்கை செய்யுங்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இந்த பாடலை விசுவாசத்தோடு பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை ஆமென் பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட. பரமானந்த கீதம் அங்கெழும்ப பரமானந்த ஆமென். நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லின் மனமே. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லின் மனமே. ஆட்டுக்குட்டியும் அரசாட்சி செய்ய அண்டினோரெவரும் அவரை சேர. ஆட்டுக்குட்டியும் அரசாட்சி செய்ய அண்டினோரெவரும் அவரை சேர. அன்பர் அந்தல்லோ தண்ணீரும் துடைக்க, அன்பர் அந்தல்லோ தண்ணீர் துடைக்க. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லேன் மனமே. நான் அங்கிருப்பேனே, அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேன் என் இயேசுவுடனே. பேதுரு பவுலும் யோவானும் அங்கே பின்னும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும். பேதுரு பவுலும் யோவானும் அங்கே பின்னும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும். இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட, இரத்த சாட்சிகளும். நீ அங்கிருப்பாயோ ஜனமே, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல் மனமே. நான் அங்கிருப்பேனே, அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடனே. ஜகத்தின் சிலுவை சுமந்தோரெல்லாம் திருமுடி அணிந்திலங்கிடவோ. ஜகத்தின் சிலுவை சுமந்தோரெல்லாம் திருமுடி அணிந்திலங்கிடவோ. தேவ செயல்களாய் எல்லாரும் மாற, தேவ செயல்களாய். நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லேன் எத்தனை சொல்லுவீங்க. நான் அங்கிருப்பேனே, அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடனே. சோதனைகளை வென்றவர் எவரும், துன்பம் தொல்லை தானை சகித்தவரும். சோதனைகள் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கும் பாடுகள் சகித்தவரும். ஜோதி ரூபமாய் சொல்லலோ ஜோலிக்க, ஜோதி ரூபமாய் சொல்லோகில் ஜோலிக்க. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லே மனமே. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே. அவர் வரும் நாளிலே, அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, ஆனந்தமே, பரமானந்தமே, ஓ ஜீசஸ், இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில், இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமா. இந்த பாதலத்தில் ஹalleluya, ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு மனச்சோடு கரங்களை தட்டி
ஜீசஸ் ஜீசஸ். ஆமென். ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். புதிய ஏற்பாட்டிலே 14 புத்தகங்கள் எழுத தேவன் பயன்படுத்தின அப்போஸ்தலன் பவுல். அந்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், எப்படி ஆகினும் நான் அந்த உயிர்த்தெழுதல்ல தகுதியுள்ளவனாகும்படி எப்படியாவது நான் தகுதியாட. என்ன கவலை பார்த்தீங்களா? இதுதான் தேவனை கேட்டதுக்கும். நான் 14 நிருபம் எழுதியிருக்கிறேன். நான் நிறைய அடிபட்டு இருக்கிறேன். நான் இயேசுவுக்காக ஜெயில இருந்திருக்கிறேன். அதனால பரலோகத்துக்கு போயிருவேன். அப்படி இருக்கல. எப்படியாவது 2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்து ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவரே, அந்த நித்தியத்தை நான் இழந்துடக்கூடாது. என் குடும்பம் இழந்துடக்கூடாது. இந்த பட்டணம் இழந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் கடந்து துடிச்சான் பார்த்தீங்களா? நான் படுற இந்த கஷ்டம் என் ஃபேமிலி பற்றக்கூடாது, என் சகோதரர்கள் பற்றக்கூடாது. ஹல்லேலூயா. எப்படியாவது பலியாக காணிக்கையாக அர்ப்பணிப்போடு படைத்தேனே உமக்காக, பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக, என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்று உம்மடிமை. கைகளை உயர்த்தி, என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, நான் என்று எல்லாரும் சொல்லுவோம். அவர் பாதம் விழுந்து பணிந்து, அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. விசுவாசத்தோடு எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. அநேக ஜெப குறிப்புகளை கொடுத்திருக்கிறீர்கள். எல்லாரும் கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்திலே, தகப்பனே, இந்த 3 நாட்கள் எவ்வளவு பிரயாசத்தின் மத்தியில் நம்முடைய பிள்ளைங்க இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க. எப்படி உங்க பிரசனத்துல அந்த 4 வாலிபர்கள் திமிர்வாதக்காரனை உமக்கு முன்பாக இறக்கி வைத்தாங்களோ, அப்படி நம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை இதோ உங்க பாதத்துல வைக்கிறோம். அவர்கள் விசுவாசத்தை கண்டு அவனை நீர் குணமாக்கினது போல இதோ உமது அடியார் ஆண்டவரை நம்பி உங்க சமூகத்துல உங்க பீடத்தில் இந்த விண்ணப்பங்களை வைக்கிறோம். என்னென்ன காரியங்களுக்காக இந்த பிள்ளைங்க ஜெபிக்க கேட்டார்களோ அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணி ஆண்டவரே சுதந்தரிக்க பண்ணுவீராக. பலவீனத்திலே ஆண்டவரே, பலவீனர் இதுல இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே, பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக, எதிர்காலத்துக்காக, கடன் பிரச்சனைகளுக்காக மற்றும் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க கேட்டவர்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய காரியங்களையும் உமக்கு முன்பாக இறக்கி வைக்கிறோம். உங்க பிரசன்னத்தில் இறக்கி வைக்கிறோம். நீர் பார்த்து சுகம் கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக, காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக. உடைய பிள்ளைகள் சுதந்தரிக்க, சுகம் பெற, சாட்சியாய் எழும்ப கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் எங்கள் ஜெபங்களை கேட்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.